தருமபுரி மாவட்டம் பொம்மடி அருகே பொங்கலை ஒட்டி சாலை நடுவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடன நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து எழுந்த மோதலில் இரு சமூகத்தினர் அடிதடி மற்றும் கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டதால் பலர் படுகாயமடைந்தனர். இரு சமூக மக்களுக்கிடையே ஏற்பட்ட திடீர் மோதலின் முழுமையான பின்னணி என்ன? பொதுவாக கிராமப்புறங்களில் திருவிழா காலங்களில் சாலையின் நடுவே மேடை அமைத்து நடன நிகழ்ச்சி, பாட்டு போட்டி என நடத்துவது வழக்கம். அதுபோன்ற சமயங்களில் போக்குவரத்துக்கு வேறு சாலைகளை பயன்படுத்துவதும் சகஜம். அப்படி ஒரு நடன நிகழ்ச்சிதான் தருமபுரி மாவட்டம் வேப்பமரத்தூரில் பொம்மிடி துப்பூர் சாலையில் கிராம மக்கள் நடத்தியிருக்கின்றனர். இந்த வேப்பமரத்தூரில் இருவேறு சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த மக்கள்தான் அவர்களுக்குள் பணம் வசூல் செய்து சாலை நடுவே மேடை அமைத்து நடன நிகழ்ச்சி நடத்தினர். இதனையொட்டி சிறுவர்கள் உற்சாகமாக நடனமாடிக் கொண்டிருந்தனர். அப்போது மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த அழகேசன் மற்றும் அவரது உறவினர் சதீஷ் ஆகியோர் அவ்வழியே மோட்டார் சைக்கிளில் வந்துள்ளனர். நடுரோட்டை ஆக்கிரமித்து நடன நிகழ்ச்சி நடத்துவதை பார்த்து கடும் ஆத்திரமடைந்த அழகேசனும் அவரது உறவினரும் நடன நிகழ்ச்சி நடத்தியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக அழகேசன் தாக்கப்பட்டு காயமடைந்தார். உடனே அழகேசன் தாக்கப்பட்டது குறித்து உடன் வந்த உறவினர் தனது சமூகத்தினருக்கு செல்போன் மூலம் தகவல் கொடுக்க அவர்கள் ஒரு கும்பலாக அந்த இடத்திற்கு வந்துள்ளனர். இதனையடுத்து இரு சமூகத்தினரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதுடன் ஒருவருக்கொருவர் கற்களை வீசியும் பெரும் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மோதலில் ஒரு சமூக மக்களின் சமுதாய கூடம், வீடுகள், மேற்கூரைகள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. கல்வீச்சு சம்பவத்தில் அழகேசன், ராணி, ராஜி, செந்தில்குமார் உள்ளிட்ட சிலர் காயமடைந்தனர். இதனையடுத்து அரூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் வேப்பமரத்தூரில் குவிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களை மீட்ட போலீசார் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் வேப்பமரத்தூரில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை நடத்தினார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதன் பிறகு போலீசார் முன்னிலையில் இரு சமூகத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று போலீசார் கூறியதால் சமரசம் ஏற்பட்டு கலைந்து சென்றனர். இதனையடுத்து இரு தரப்பைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் மீது பொம்மிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.